தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவிற்கு வாக்களித்தால் அதிமுக தமிழகத்தை ஆட்சி பண்ணாது, வடநாட்டை சேர்ந்த பாஜக தான் ஆட்சி பண்ணும், வடநாட்டவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுவாங்க, அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வடநாட்டவர் ஆட்சி பண்ணணுமா அல்லது தமிழர் ஆட்சி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களே முதல்ல நீங்க தமிழரா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா, திமுக அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, திமுக எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்களா, திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் யாராவது பதில் சொல்லுவாங்களா? அப்படியே அவங்க பதில் சொன்னாலும் அந்த பதில் என்னவா இருக்கும்? அதாவது ஸ்டாலின் அவர்கள் தமிழர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் தமிழர் இல்ல, அவர் ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் இருந்து வந்தவர் அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாங்களா? இல்ல ஸ்டாலின் அவர்களே தாமாக முன் வந்து, தமிழக மக்களே நாங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ஆந்திராவில இருந்து வந்த குடும்பம், நாங்க தமிழ்நாட்டை ஏமாத்தி பழச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை அவரே அவர் வாயால சொல்லுவாரா? இதற்கு முதல்ல பதில் சொல்லுங்க திமுக காரங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? அவர் எப்படி இனவாதத்தை பேசலாம்? வடநாடு தென்னாடு, வடநாடு தமிழ்நாடுங்கிற பிரிவினையை அவர் ஏன் பேசணும்? இவர் இந்த மாதிரி வடநாடு தமிழ்நாடுன்னு பிரிவினையை பேசி தூண்ட வேண்டியது, அதுக்கப்புறம் தமிழர்கள் பிரிவினைவாதிகள்னு வடநாட்டுக்காரன் நம்மள்கிட்ட கத்துவான், இப்ப நீங்க எல்லாம் பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு. இந்த பிரிவினைவாதத்தை தூண்டி விடுறதே திமுக தான். தமிழ்நாட்டுல ஜாதி அடிப்படையிலான பிரச்சனைகளை முதல்ல தூண்டி விட்டது திமுக, மத அடிப்படையிலான பிரச்சனை முதல்ல தூண்டி விட்டது திமுக, இனவாத பிரச்சனையை முதல்ல தூண்டி விட்டது திமுக தான். இது மூணுக்குமே ஆதாரம் இருக்கு, வரிசையா சொல்றேன் கேளுங்க. கீழ்வெண்மணி படுகொலை அப்படிங்கிறது ஈவேராவிற்கு நெருக்கமான நண்பர் செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது திமுகவினுடைய ஒரு திட்டமிட்ட படுகொலைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல எப்படியாவது தமிழர்களோட அடையாள பெயர்களை அழிச்சிடணும்னு சொல்லி யாரும் ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸை கொண்டு கருணாநிதி மக்களை மிரட்டினாரு. அதுல இருந்து யாரும் போடுறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே காரணமா வச்சு எலெக்ஷன்ல ஓட்டும் கேட்டாங்க. பாருங்க தமிழக மக்களே, தமிழ்நாட்டுல ஜாதி வெறி ஊறி போச்சு அப்படின்னு சொல்லி பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணி, பட்டியல் சமுதாய மக்கள் கிட்ட போய் மற்ற சமுதாய மக்களை பத்தி தப்பு தப்பா பேசி, அப்படி ஜாதி பிரச்சனையை தூண்டி விட்டு ஓட்டு கேட்டு பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளை வாங்கினாரு கருணாநிதி. சரிங்களா? இது திமுக செஞ்ச முதல் ஜாதி பிரச்சனை. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல ஜாதி பிரிவினைவாதம் முதல்ல வந்தது திமுகவால. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத பிரிவினைவாதத்தை எப்படி தூண்டினாங்க அப்படின்னா, காமராஜர் அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்துல போயிட்டு அங்க உங்கள் ஓட்டு மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு மத பிரிவினையை உண்டாக்கி, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரிவினையை உருவாக்கி, அந்த மத பிரிவினையின் மூலமாக கிறிஸ்தவர்களின் வாக்குகளை வாங்கியவர் கருணாநிதி. மத அடிப்படையிலான ஒரு பிரச்சனையை அந்த இடத்துல தூண்டி விட்டாரு. அப்படித்தான் காமராஜரை இவர்கள் வீழ்த்தினார்கள். சோ ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை ரெண்டையும் தூண்டியாச்சு. இப்ப அடுத்து இனவாத பிரச்சனை. அதை எப்படி ஒரு கருணாநிதி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, எம்ஜிஆர் டைம்ல எம்ஜிஆர் தமிழர் இல்ல, அவர் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லி, உங்கள் ஓட்டு மலையாளிக்கா, எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அவர் தமிழன் இல்ல அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கிட்ட ஒரு இனவாதத்தை தூண்டி விட்டார் கருணாநிதி. ஆனா இதே கருணாநிதி ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் இருந்து வந்தார் அப்படிங்கிற அந்த உண்மைய கருணாநிதி அவர் வாயால சொன்னாரா? சொல்லல பாருங்க. அந்த உண்மையை மறைச்சிட்டாரு. ஆக மொத்தம் ஆந்திராவில் வந்த இவர்கள் தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை அத்தனையையும் தூண்டிவிட்டு அரசியல் செய்து அதன் மூலமாக இவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை மூன்றுக்கும் தொடக்க புள்ளி திமுக தான், கருணாநிதி தான். சோ இந்த திமுக தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம், நதிநீர் பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் காரணம். தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு கர்நாடகா, தமிழ்நாடு ஆந்திரா நதிநீர் பிரச்சனைகளுக்கு இவர்கள் தான் காரணம். காவேரி பிரச்சனைக்கு அந்த ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணாம விட்டது கருணாநிதி, வேணும்னே பண்ணாம விட்டார். சோ இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் திமுக தான் தொடக்க புள்ளி. பிரச்சனைகளை தொடங்கி வச்சதே திமுக தான். இன்னைக்கு தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாநிலமும் பல்வேறு ஜாதி பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, இப்படி பக்கத்து மாநிலங்களோட சண்டை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தமிழக மக்கள் அனுபவிப்பதற்கான காரணமே திமுக தான். இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கிறோம், இப்படி வடநாடு தென்னாடுன்னு பிரிச்சு பேசுறீங்களே, பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்தா பிஜேபி வடநாட்டுக்காரங்களை தான் கொண்டு வருவாங்கன்னு பேசுறீங்களே, பிஜேபியில தமிழிசை அவர்களா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஹெச் ராஜா அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும்,
தமிழகத்துல இப்ப துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்களா இருக்கட்டும், அத்தனை பேருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தானே. பிஜேபியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தானே இருக்காங்க. ஆனா தன்னை தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் உங்க திமுக கட்சியில எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுவாரா ஸ்டாலின் அவர்கள்? இப்ப ஸ்டாலினே தமிழர் இல்ல, திமுக குடும்பத்தில் இருக்க யாரும் தமிழர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழர்கள், அமைச்சர்கள் அதாவது எம்பிக்கள் எத்தனை பேர் தமிழர்கள், நீங்க எத்தனை தமிழர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க? இதற்கு பதில் சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களே. தமிழ்னு சொல்லி இங்க பிரிவினைவாதத்தை தூண்டி விடுறீங்கல்ல. பிஜேபியில் இருக்கவங்களாம் வடநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம், வடநாட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருல. இங்க திமுகவில் இருக்கிற நீங்க எல்லோருமே தெலுங்கர்கள் தானே. ஏவா வேலு யாரு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் யாரு, கே.என். நேரு யாரு, சேகர் பாபு யாரு, இங்க மதுரையில கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் யாரு, இன்னும் உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எத்தனை பேரு, உங்க எம்பிக்கள்ல எத்தனை பேர் தெலுங்கர்கள் இருக்காங்க? உண்மையை ஓப்பனா வெளிப்படையா பேசுங்க ஸ்டாலின் அவர்களே. அப்ப நீங்க உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு எங்களை இந்தியாவோட சேர விடாம, தமிழர்களையும் வட இந்திய மக்களையும் ஒற்றுமையா இருக்க விடாம ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டு, இன்னைக்கு டெல்லி பக்கம் போனாலே தமிழ்நாட்டுக்காரனா பிரிவினைவாதி, தமிழ்நாட்டுக்காரனா நக்சலைட்டு, தமிழ்நாட்டுக்காரனா தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு ஆளு, அவன் இந்தியாவோட ஒண்ணு சேர மாட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நார்த் இந்தியன் மக்களுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் திமுக இங்க தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய அந்த பிரிவினைவாத அரசியல். இவங்க ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதி பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, அத்தனை பிரச்சனையையும் தூண்டி விட்டு இன்னைக்கு இந்த கூட்டம் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை நம்பிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழக மக்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இனவாத பிரச்சனையை மறுபடியும் தூண்டுறாரு. பராசக்தி படம் மூலமா மொழி பிரச்சனை, இப்ப இன பிரச்சனை, அடுத்து எலெக்ஷன் நெருங்க பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளுக்காக மறுபடியும் ஒரு ஜாதி பிரச்சனையை தூண்டுவாரு. கிறிஸ்டின் முஸ்லிம் வாக்குகளுக்காக திருப்பூர்ல முருகன் கோயில இடிக்கிறாரு. பாத்துக்கோங்க. சோ அத்தனை விதமான பிரச்சனைகளையும் திமுக தான் செய்கிறது என்ற உண்மை தமிழக மக்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம். சோ தமிழக மக்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி. சரிங்களா? இந்த தீய சக்தியை அழிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை மக்களும், தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்காங்க, மற்ற மொழி பேசுறவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுகவை அழித்து விட்டால் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே வராது. சரிங்களா? திமுக இருக்கிற வரைக்கும் இத்தனை பிரச்சனைகளும் தொடர்ச்சியா இருக்கும். இந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வு இல்லாம இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்காது. சரிங்களா? சோ தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா திமுக அழிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.